என்னங்க பரவாயில்ல, எல்லா இடமும் மழை போல் இருக்குது, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட போகிறீங்க? பூரியா, பொங்கலா, இட்லியா, தோசையா, இல்லை வடையா, இல்லை பழையக்கஞ்சியா, சுடுகஞ்சியா, என்ன சாப்பிட போகிறீங்க? செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நான் சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு போகிறேன், ஒரே சவுண்டுங்க, காதில் இறைச்சலாக கேட்குது. என்னன்னா நெல் நனையுதே, கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் போட்ட நெல்லை எடுக்கலையே, என்னடா செய்கிறது, இப்படி நனைஞ்சு போச்சு, நம்ம பட்ட கஷ்டம்லாம் அப்படி வீணாக போகுதே அப்படின்னு விவசாயிகள் கடந்து அழுகிறதும் சத்தம் போடுறதும் என் காதில் இறைச்சலாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னன்னா எங்கள் அப்பா கிட்ட பல முறை சொல்லிட்டேன், அப்பா ஏப்பா இப்படி சேத்துல நிற்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா, நாங்கள் தான் சம்பாதிக்கிறோமே, இருங்கப்பா ஒரு இடத்துல அப்படின்னா எங்கள் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பாடுபட்டாவது அந்த சேத்துலேருந்து நெல்லை காப்பாற்றி கொண்டு வந்து உங்கள் வயிற்றில் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து அடுத்தது என்ன, வெயில் காலத்தில் என்ன நடக்க போகுது, ஐயோ ஐடி ஊழியர்களுக்கு என்ன ஆக போகுது, அங்கே என்ன ஆக போகுது, இங்கே என்ன ஆக போகுது, அந்த இடத்துல ஏதோ நடந்துச்சு நம்மள பிரச்சனை, அந்த கேஸ் என்ன ஆக போகுது, இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்க மறந்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத கொஞ்சமாக ஞாபகப்படுத்தணும்ல, அதனால தான் இந்த வீடியோ. விளைய வச்ச நெல்லை நனைய வச்சு முளைக்க வச்சு அதை பார்த்து பார்த்து அழுகிறாங்களே, அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். ஏன்னா நானும் ஒரு விவசாயியோட மக தானே. அந்த அழுகை சத்தம் எங்கள் அப்பாவோடது மட்டும் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே சத்தம் இல்லாமல் எங்கள் அப்பாவை தேத்தி கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த அழுகை சத்தம் டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக கேட்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது மூலியமாக வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, அரசு கொள்முதல் நிலையத்தை அதிகப்படுத்தினாலும் அங்கே நெல் வாங்கப்படுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அதே போல் விவசாயம் செய்கிற விவசாயிகளோட எண்ணிக்கையையும் குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமாக நான் வைக்கிற கோரிக்கை. நன்றி.